இந்திய கடல் எல்லைகளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிற விதமாக ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அப்படிங்கிற ஒரு புது போர்க்கப்பலை இந்தியா அவங்களுடைய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. சப்மரைன்ஸை வேட்டையாடவும் ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் பகுதியில் ஆன்டி சப்மரைன் பேட்ரோல்ஸ் பண்ணுறதுக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஐஎன்எஸ் அன்ட்ரோத் ஏற்கனவே வலுவாக இருக்கிற இந்தியன் நேவிக்கு மேலும் வலு சேர்த்துருக்கு. இந்த வீடியோவில் ஐஎன்எஸ் அன்ட்ரோதோட கீ ஃபீச்சர்ஸ், இந்த கப்பலுக்கு இந்தியன் நேவியில் என்ன ரோல் இருக்குது, இந்தியாவோட கோஸ்டல் டிஃபென்ஸை இந்த கப்பல் எப்படி அதிகப்படுத்த போகுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம். இந்தியன் ஓஷன் ரீஜன் வழியாக உலகத்தோட மிக முக்கியமான ட்ரேட் ரூட் ஒன்று பாஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் கடல்சார் வளங்களும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அதிகமாக இருக்குது. இந்த காரணங்களால் இந்தியன் ஓஷன் ரீஜனை எப்படியாவதும் டாமினேட் பண்ணணும்னு பல நாடுகள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை காலங்காலமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிற நாடு நம்மளுடைய இந்தியா. இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் பொசிஷன் உட்பட பல காரணங்களால் இந்தியா இந்த ரீஜனை டாமினேட் பண்ணுறாங்க. இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியாவுக்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்தியாவை இந்தியன் ஓஷன் ரீஜனோட கிங், இந்தியன் ஓஷனோட கார்டியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம் இதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜனை தொடர்ந்து டாமினேட் பண்ணணும்னா நாம் நம்மளுடைய நேவியை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை இந்தியா நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்தியா தொடர்ந்து பலவிதமான நவீன போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில் தொடர்ந்து இணைச்சிக்கிட்டே வராங்க. அந்த வகையில் இப்போ புதுசாக இந்தியன் நேவியில் இணைஞ்சிருக்கிற போர்க்கப்பல் தான் ஐஎன்எஸ் அன்ட்ரோத். ஐஎன்எஸ் அன்ட்ரோத் ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு சிறிய வகை போர்க்கப்பல். இது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் அன்ட்ரோத் ஒரு ஷாலோ வாட்டர் கிராஃப்ட், அதாவது போர்ட்ஸ், சீ ரூட்ஸ், கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ் மாதிரியான ஆழம் குறைவான கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடலோர பகுதிகளில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கிற ஒரு போர்க்கப்பல். உள்நாட்டிலே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிற ஐஎன்எஸ் அன்ட்ரோத் கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா அடைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது. இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற காம்போனன்ட்ஸில் கிட்டத்தட்ட 88% காம்போனன்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்தியாவோட ஷிப் பில்டிங் கேப்பபிலிட்டிஸுக்கும் டிஃபென்ஸ் செக்டரில் இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கிற டெக்னிக்கல் இனோவேஷனுக்கும் எக்ஸாம்பிளாக இருக்குது ஐஎன்எஸ் அன்ட்ரோத். ஐஎன்எஸ் அன்ட்ரோத் இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற அர்னாலா கிளாஸை சேர்ந்த கப்பல். இந்த அர்னாலா கிளாஸ் கப்பல்களை அபய் கிளாஸ் கார்வெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தயாரிக்கிறாங்க. இந்த அபய் கிளாஸ் கார்வெட்ஸை நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணினோம். 30 வருஷத்துக்கு மேலே இந்த அபய் கிளாஸ் கார்வெட்ஸ் இந்தியன் நேவியில் சர்வ் பண்ணிச்சு. அபய் கிளாஸ் கப்பல்கள் ரொம்பவே பழசாயிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்பல்களை இந்தியன் நேவிலேருந்து டீகமிஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் 2025 அபய் கிளாஸ் கார்வெட்டை சேர்ந்த கடைசி கப்பலும் இந்தியன் நேவிலேருந்து டீகமிஷன் ஆகிடுச்சு. இந்த அபய் கிளாஸ் கார்வெட் செஞ்சுக்கிட்டு இருந்த டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண தான் அர்னாலா கிளாஸ் கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்டின் கீழ் இந்தியா 16 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த 16 கிராஃப்ட்ஸில் அர்னாலா கிளாஸை சேர்ந்த 8 கப்பல்களை கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் தயாரிக்கிறாங்க. மாஹே கிளாஸை சேர்ந்த 8 கிராஃப்ட்ஸை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் தயாரிக்கிறாங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெடால் தயாரிக்கப்படுற அர்னாலா கிளாஸை சேர்ந்த முதல் கப்பலான ஐஎன்எஸ் அர்னாலா 18 ஜூன் 2025 அன்னைக்கு இந்தியன் நேவியில் கமிஷன் ஆச்சு. இந்த கிளாஸை சேர்ந்த 2வது கப்பலான ஐஎன்எஸ் அன்ட்ரோத் 6 அக்டோபர் 2025 அன்னைக்கு இந்தியன் நேவியில் கமிஷன் ஆகியிருக்கு. அன்ட்ரோத் அப்படிங்கிறது லக்ஷதீப் தீவு கூட்டத்தில் உள்ள நார்தன் மோஸ்ட் ஐலாண்டோட பேர். இந்தியாவோட மேரிடைம் டாமினன்ஸுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அந்த ஐலாண்டோட பேரை தான் இந்த கப்பலுக்கு வச்சுருக்காங்க. ஐஎன்எஸ் அன்ட்ரோத் 77.6 மீட்டர் நீளமும் 900 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உள்ள ஒரு கப்பல். 1800 நாட்டிக்கல் மைல்ஸ் ரேஞ்ச் உள்ள இந்த கப்பல் 7 ஆஃபீஸர்ஸ், 50 செயிலர்ஸ்னு மொத்தம் 57 க்ரூ மெம்பர்ஸை அகாமடேட் பண்ணும். ஆழம் குறைவான கடற்கரையோட்டின பகுதிகளில் கன்வென்ஷனல் வார்ஷிப்ஸால் முழு திறமையோட செயல்பட முடியாது. ஆனால் ஆழம் குறைவான கடல் பகுதிகளில் செயல்படுறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஐஎன்எஸ் அன்ட்ரோத் ஷாலோ வாட்டர்ஸை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணும். ஐஎன்எஸ் அன்ட்ரோதோட மிக முக்கியமான ஃபீச்சர் அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம். வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷனோட பேர் செய்யப்பட்ட 3 மரைன் டீசல் இன்ஜின்ஸ் தான் இந்த கப்பலை பவர் பண்ணுது. வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆழம் குறைவான பகுதிகளில் கூட இந்த கப்பலுக்கு சுப்பீரியரான மனூவரபிலிட்டியையும் எஜிலிட்டியையும் கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இது இந்த கப்பலோட அக்வஸ்டிக் சிக்னேச்சரையும் பெரிய அளவில் குறைக்குது. கம்மியான அக்வஸ்டிக் சிக்னேச்சரை வெளிப்படுத்துறதுனால இந்த கப்பலை எதிரி சப்மரைன்ஸால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஆழம் குறைவான கோஸ்டல் வாட்டர்ஸில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்டெல்த் ஃபீச்சர் ஐஎன்எஸ் அன்ட்ரோத்துக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் 25 நாட்ஸுங்கிற நல்ல ஸ்பீடை ரீச் பண்ணவும் இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஐஎன்எஸ் அன்ட்ரோத்துக்கு உதவுது. நல்ல ஸ்பீடு இருக்கிறதுனால ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் மிஷன்ஸ் அப்போவும் பேட்ரோல்ஸ் அப்போவும் இந்த கப்பலை நம்மளால் வேகமாக ரீபொசிஷன் பண்ணிக்க முடியும். காம்பேட் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எஸ் அன்ட்ரோத்தில் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்காகவே வடிவமைக்கப்பட்ட பல சென்சார்ஸும் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸும் இருக்குது. இந்த சென்சார்ஸையும் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸையும் இன்டிகிரேட் பண்ண டிஆர்டிஓவால் தயாரிக்கப்பட்ட ஐஏசி மாட்-சி சூட் அன்ட்ரோத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூட் டார்பிடோஸ், ராக்கெட்ஸ் உட்பட ஆன்டி சப்மரைன் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் இந்த வெப்பன்ஸை எல்லாம் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணவும் உதவுது. ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அபய் ஹல் மவுண்டட் சோனார் சிஸ்டமை பயன்படுத்துது.
உள்நாட்டிலே தயாரிக்கப்படுற அபய் ஹல் மவுண்டட் சோனார்ஸை வடிவமைச்சது டிஆர்டிஓவோட நேவல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லெபார்டரி. பொதுவாக ஹல் மவுண்டட் சோனார்ஸ் பெருசாக இருக்கும். அதனால இந்த வகை சோனார்ஸை டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ் மாதிரியான பெரிய கப்பல்களில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் உள்நாட்டிலே தயாரிக்கப்படுற அபய் ஹல் மவுண்டட் சோனார்ஸ் ரொம்பவே காம்பேக்ட் ஆனது. அதனால ஐஎன்எஸ் அன்ட்ரோத் மாதிரியான சின்ன சைஸ் கப்பல்கள்லையும் இதை நம்ம பொருத்திக்கலாம். ஐஎன்எஸ் அன்ட்ரோதில் உள்ள அபய் ஹல் மவுண்டட் சோனார் க்ளோஸ் ரேஞ்ச் டிடெக்ஷனுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த கப்பலில் உள்ள லோ ஃப்ரீக்வன்சி வேரியபிள் டெப்த் சோனார் ஆழ்கடல் பகுதியில் உள்ள டார்கெட்ஸை டிடெக்ட் பண்ண உதவுது. ஆழ்கடல் பகுதியில் உள்ள டார்கெட்ஸை டிடெக்ட் பண்ண உதவுற லோ ஃப்ரீக்வன்சி வேரியபிள் டெப்த் சோனார் ஆழ்கடல் பகுதியில் பேட்டரி மோடில் இயங்குகிற சப்மரைன்ஸையும் பாட்டம் ஹக்கிங் டாக்டிக்ஸை பயன்படுத்துகிற சப்மரைன்ஸையும் கண்டுபிடிக்க உதவுது. இந்த ரெண்டு சோனார்ஸோட காம்பினேஷனை பயன்படுத்துகிற ஐஎன்எஸ் அன்ட்ரோத் கிட்டேருந்து சப்மரைன்ஸ் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த கப்பலில் உள்ள இன்டிகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேட்டில் டேமேஜ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆகிய சிஸ்டம்ஸ் ஹார்ஷான கண்டிஷனில் கூட ஐஎன்எஸ் அன்ட்ரோதோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியையும் சர்வைவபிலிட்டியையும் அதிகப்படுத்துது. ஐஎன்எஸ் அன்ட்ரோத் நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் செய்யப்பட்ட ஒரு கப்பல். அதனால தான் நம்ம இதை சப்மரைன் ஹண்டர், சப்மரைன் ஈட்டர் அப்படின்லாம் சொல்கிறோம். சப்மரைன் ஹண்டர், சப்மரைன் ஈட்டர் அப்படிங்கிற பெயர்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஐஎன்எஸ் அன்ட்ரோதில் உள்ள வெப்பன்ஸ் எல்லாமே சப்மரைன்ஸை வேட்டையாடக்கூடிய அதிக திறன் வாய்ந்த ஆயுதங்கள். ஐஎன்எஸ் அன்ட்ரோதில் ஃபார்வர்ட் மவுண்டட் RBU 6000 இருக்குது. இந்த RBU 6000 ஒரு 213mm கேலிபர் உள்ள ஆன்டி சப்மரைன் ராக்கெட் லான்ச்சர். சப்மரைன்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய RGB-60 ராக்கெட்ஸை இது ஃபயர் பண்ணும். இது போக இந்த கப்பலில் 2 ட்ரிபிள் டார்பிடோ லான்ச்சர்ஸ் இருக்குது. இந்த டார்பிடோ லான்ச்சர்ஸ் உள்நாட்டிலே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் லைட் வெயிட் டார்பிடோஸை ஃபயர் பண்ணும். இந்த வெப்பன் சிஸ்டம் போக சர்ஃபேஸ் வார்ஃபேருக்காகவும் செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவும் இதில் 30mm நேவல் சர்ஃபேஸ் கன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ், ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட்ஸ் மாதிரியான ஏசிமெட்ரிக் த்ரெட்ஸை எதிர்கொள்ள இதில் 2 12.7mm M2 ஸ்டெபிலைஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு கன்ஸ் இருக்குது. இது கூடவே ஐஎன்எஸ் அன்ட்ரோதில் கடல் கன்னிவெடிகளை லே பண்ணக்கூடிய ஆன்டி சப்மரைன் மைன் லேயிங் ரெயில்ஸும் இருக்குது. ஐஎன்எஸ் அன்ட்ரோத் இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஆன்டி சப்மரைன் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக லக்ஷத்வீப் மற்றும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் கிட்ட நாம் இந்த ஐஎன்எஸ் அன்ட்ரோதை அதிகம் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடங்கள் இந்தியாவோட மேரிடைம் சர்வைலன்ஸ் அண்ட் கண்ட்ரோலுக்கு மிக முக்கியமானது. அதனால இந்த இடங்களை செக்யூர் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஐஎன்எஸ் அன்ட்ரோதோட சோனார்ஸும் மற்ற சென்சார்ஸும் சைனீஸ் டைப் 039A, டைப் 039B யுவான் கிளாஸ் சப்மரைன்ஸையும் பாகிஸ்தானோட அகஸ்டா 90B போட்ஸையும் எதிர்கொள்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வகையான எனிமி சப்மரைன்ஸ் டிடெக்ஷனை தவிர்க்கிறதுக்காக ஆழம் குறைவான கடற்பகுதிகளில் போய் பதுங்கிக்கிற டெக்னிக்ஸை இவ்வளவு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அர்னாலா கிளாஸ் கப்பல்கள் வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டிக்ஸ் இனிமேல் பயனளிக்காது. ஆழம் குறைவான ஷாலோ வாட்டர்ஸில் பதுங்கி இருக்கிற மற்றும் பயணிக்கிற நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த சப்மரைன்ஸை மானிட்டர், ட்ராக் அண்ட் நியூட்ரலைஸ் பண்ணுற இந்தியாவுடைய திறனை ஐஎன்எஸ் அன்ட்ரோதோட இண்டக்ஷன் மேலும் வலுப்படுத்தியிருக்கு. காலமாக இந்தியன் ஓஷன் ரீஜனை இந்தியா தான் டாமினேட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2008 சைனா இந்தியன் ஓஷன் ரீஜனில் அவங்களுடைய நேவல் ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தி எப்படியாவது இந்தியன் ஓஷன் ரீஜனை டாமினேட் பண்ணணும்னு பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த முயற்சிகளில் சைனா அதிகம் பயன்படுத்துறது அவங்களுடைய சப்மரைன்ஸை தான். கப்பல்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் சைனீஸ் நேவி தான் உலகத்தோட மிகப்பெரிய நேவி. சைனா கிட்ட விதவிதமாக பல வகையில் நிறைய சப்மரைன்ஸ் இருக்குது. இதில் பல சப்மரைன்ஸை இந்தியன் ஓஷன் ரீஜனில் உழவ விட்டுருக்காங்க சைனா. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு கூடுதல் அச்சுறுத்தலை ஏற்படுத்த பாகிஸ்தானுக்கும் சப்மரைன்ஸை ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சைனா. பாகிஸ்தான் மற்றும் சைனாவால் ஏற்படுற த்ரெட்ஸை எதிர்கொள்ள இந்தியாவும் அவங்களுடைய நேவியை தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. சர்ஃபேஸில் இருக்கிற பலவிதமான போர்க்கப்பல்களை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்காங்க. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகளான சப்மரைன்ஸை மானிட்டர், ட்ராக் அண்ட் கவுண்டர் பண்ணவும் இந்தியா தயாராக இருக்காங்க. இந்தியாவோட டெஸ்ட்ராயர்ஸுக்கும் ஃப்ரிகேட்ஸுக்கும் சப்மரைன்ஸை வேட்டையாடக்கூடிய திறமை இருக்குது. இது போக சப்மரைன்ஸை கண்டுபிடிச்சு அழிக்கிற திறனுள்ள P-8I விமானங்களையும் சீஹாக் ஹெலிகாப்டர்ஸையும் நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் நம்மளுடைய ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துகிற விதமாக ஷாலோ வாட்டர்ஸில் பதுங்கி இருக்கிற சப்மரைன்ஸை கண்டுபிடிச்சு வேட்டையாட சுமார் 12,500 கோடி ரூபாய் மதிப்பில் 16 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் ப்ராஜெக்டை இந்தியா லான்ச் பண்ணினாங்க. இந்த ப்ராஜெக்டில் தயாரிக்கப்படுற கப்பல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா இப்போது கமிஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு கப்பல் தான் ஐஎன்எஸ் அன்ட்ரோத். ஐஎன்எஸ் அன்ட்ரோத் உள்ளிட்ட இந்தியன் நேவி ஷிப்ஸ் எல்லாமே இந்தியன் ஓஷன் ரீஜனை செக்யூர் பண்ணி இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியாவுடைய டாமினன்ஸை தொடர்ந்து நிலைநாட்ட உதவும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.